எனக்கு கல்யாணமான புதுசு 2008வது வருஷம். இங்கிருந்து சென்னைக்கு நாங்கள் சென்னையில் ஒரு ஊழியத்திற்காக நாங்கள் 2 பேருமே, நானும் பாஸ்டர்மா 2 பேருமே கடந்து போனோம். அப்போ வரும்போது எங்களுடைய டிக்கெட்டுக்காக அங்கே இருக்கிற ஒருத்தர் தக்கல்ல டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தாரு. டிக்கெட் புக் பண்ணி கொடுத்து கையில் அந்த பிரிண்ட் அவுட்டை கொடுத்து எங்களை ட்ரெயினில் அனுப்புனார். அப்போ 2008 எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐடி கார்டை இந்த பிரிண்ட் அவுட் அந்த ஸ்டேஷனில் போய் டிக்கெட் எடுக்கிறவங்க அவங்க அந்த டிக்கெட்டை மட்டும் வச்சுருந்தா போதும். ஆனால் இந்த மாதிரி பிரிண்ட் அவுட்டாக டிக்கெட் எடுக்கிறவங்க கண்டிப்பாக ஐடி கார்டை கண்டிப்பாக கையில் வைக்கணும். ஆனால் எங்களுக்கு அது தெரியாது. அது அப்படியே நாங்கள் ட்ரெயினில் ஏறிட்டோம், நம்ம கையில் தான் டிக்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரெயினில் ஏறினா அங்கே இருக்கிற டிடிஆர் எங்களை பார்த்துட்டு எனக்கு எல்லாத்தையும் 2ஐயும் பார்த்துட்டு பேப்பரை பார்த்துட்டு ஐடி கார்டுன்னு கேட்டார். அப்போ நாங்கள் 2 பேருமே ஐடி கார்டை எடுத்துகிட்டு போகல. அப்போ சார் சொன்னோம், இல்லை டிக்கெட் பண்ணியிருக்கிறோம், பட் நாங்கள் தான் ஐடி கார்டு கொண்டு வரலன்னு சொன்ன உடனே ட்ரெயின் போயிட்டே இருக்குது. இது ராத்திரி நேரம். அந்த டிடிஆர் சொல்றாரு, ஒன்று நீங்க என்ன பண்ணுங்கன்னா 2 பேருக்கும் கிட்டத்தட்ட அன்னைக்கே 3000 rupees மேல ஃபைன், ஒன்று ஃபைன் கட்டுங்க, இல்லை அப்படின்னா நீங்க அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிருங்க அப்படின்றாரு. எங்களுக்கு எதுவுமே தெரியாது, கட்டுற அளவிற்கு அன்னைக்கு கையில பணமும் இல்லை. இப்போ எங்க ட்ரெயின் நிற்கும், அடுத்த ஸ்டாப் அவர் சொல்றாரு, அந்த ஸ்டாப்ல இறங்கி நாங்க எப்படி நடுராத்திரி அங்க தங்குவோம், எப்படி அதுல இருந்து வருவோம், அப்படி ஒரே குழப்பமா இருக்குது. என்ன பண்றதுனே தெரியல. என்னென்னமோ ரிக்வெஸ்ட் பண்ணிட்டோம், அவர் கேட்கவே இல்லை. 2008ன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்ல, அதனால எங்களுக்கு எதுவுமே பண்ண தெரியல. 2 பேருமே அப்பதான் திருமணம் ஆயிருக்கிறோம். அப்போ அவர் ஏசி கம்பார்ட்மெண்ட்ல அவர் போய் உட்கார போறார். நாங்கள் ஒரு 10 minutes தாண்டி திரும்ப 2 பேரும் போய் அவர்கிட்ட வேற ஏதாவது கேட்கலாம், இங்கே இறங்க முடியாது எங்களுக்கு தெரியாதுன்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கலான்னு சொல்லி அந்த ஏசி கம்பார்ட்மெண்ட்ல போய் அவரை கண்டுபிடிச்சு, ஐயா இந்த ஒரு டைம் நீங்கள் பண்ணுங்க, நாங்கள் போய் இறங்கின உடனே கூட வேணும்னா நாங்கள் ஃபைன் கட்டிடுறோம், யாரையாவது ஒருத்தரை வர சொல்லி அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப ரூடா பேசிட்டே இருக்கிறார். திடீர்னு அந்த ஏசி கம்பார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் அப்படியே பெட்ஷீட்டை தூக்கிட்டு எட்டி பார்த்துட்டு பென்ஸ் அப்படின்னு எனக்கு கூப்பிட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. யார் அப்படின்னு சொன்னா என்னுடைய ஹெட் பாஸ்டர் ஒருத்தர் அதுல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னமோ இவனுடைய குரல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு, ஏய் நீயா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே இறங்கி வந்தாரு. கீழே இறங்கி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு. பாஸ்டர் இந்த மாதிரி ஐடி நாங்க எடுத்துட்டு வரல, எங்களுக்கு தெரியாது, ஃபைன் கட்ட சொல்றாங்க, இல்லைன்னா இறங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் காசு அப்படின்னு சொல்லல. அப்படியா, எவ்வளவு ஃபைன் கட்டணுன்றாங்க, இவ்வளவு கட்டணும்னு சொல்றாங்களா? உடனே அவருடைய பர்ஸை எடுத்து அந்த 3000 ரூபாய் அந்த டிடிஆருடைய கையில கொடுத்து, அவங்களுக்கு ஃபைன் நான் கட்டிடுறேன், அவங்க போய் ரெஸ்ட் எடுக்கட்டும், அவங்க போயிடட்டும், எனக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க தான் அப்படின்னு அவர் அந்த இடத்துல நின்று நான் பார்த்துக்கிறேன்யா அப்படின்னு சொன்ன உடனே எங்க 2 பேருக்கு ஒரு தெம்பு வந்துச்சு பாருங்க. சோ யாருமே கொடுக்க முடியாத ஒரு ஆறுதல், யாருமே கொடுக்க முடியாத ஒரு தைரியம் அந்த இடத்துல நமக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம பிரச்சனை ஒருத்தர் பார்த்துட்டாரு அப்படின்ற தைரியம் அவ்வளோ வெற்றியா இருந்துச்சு. அப்ப நான் இந்த இரவுல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்றேன், ஒரு மனுஷன் நம்முடைய பக்கத்துல இருந்து நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு, நம்மை விட உயர்ந்த ஒரு மனுஷன், நம்மை விட பணக்காரனார ஒரு மனுஷன், அதிகாரம் படைச்ச ஒரு மனுஷன் நம்மளை பார்த்து தட்டி கொடுத்து நீ கிளம்புப்பா நான் பார்த்துக்கிறேன், நீ போப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு தைரியம் வருமோ? நான் நம்புகிறேன், வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த கர்த்தர், மகா பெரிய தெய்வம், செய்ய முடியாததை செய்கிற கர்த்தர், அவரால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமில்லை. அந்த ராஜாதி ராஜா உங்க பக்கத்துல நின்னு இன்றைக்கு 5வது நாள் உங்க தோளை தட்டி உங்க கையை பிடிச்சு, நீ பயப்படாத, நீ கலங்காத, யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், நான் பார்த்து கொள்ளுவேன், நான் பார்த்து கொள்ளுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளையை நான் பார்த்து கொள்ளுவேன், இந்த பிரச்சனையை நான் பார்த்து கொள்ளுவேன், இந்த தேவையை நான் பார்த்து கொள்ளுவேன், இந்த வியாதியை நான் பார்த்து கொள்ளுவேன், இந்த சூழ்நிலையை நான் பார்த்து கொள்ளுவேன். கர்த்தரே முன்பாக நின்று ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கிறார். கைகளை தட்டி ஆமோதித்து
மகிமை மகிமை மகிமை. இந்த வார்த்தையை உச்சரிக்க உச்சரிக்க தேவனுடைய மகிமை, உச்சரிக்க உச்சரிக்க இயேசுவே இயேசுவே. அந்த தைரியம் இப்போ உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக உண்டாவதாக. அந்த வார்த்தையை சொன்னது போல, நீர் பக்கத்திலே இருக்கிறது போல, கலங்கி போய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தரே ஆறுதல். ஹல்லேலூயா. என்னுடைய எதிர்காலம் என்ன